செம்ம டேஸ்டாக இருக்குண்ணா. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஈஸ்வர மூலிகை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அது அரைச்சாவே கிட்டே நிற்க முடியாது. கொடியை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி இதில் இருக்கிற கீரைகளை பார்த்தீங்கன்னா இங்கே பறித்து போடுறாங்க பாருங்கள். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு மருந்து ஐயா செய்ய போகிறாரு. அதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பறிக்கிறாங்க. சின்ன வெங்காயம் நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அடுத்தது சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சு வச்சுருக்கோம். கழுவி போட்டுருங்க. உரிச்சு நல்லா கழுவிட்டு இதில் போடணுன்றாரு. ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் இதில் போடுறேன். இதுதான் மூலிகை கறி, அதாவது மூலிகை நாட்டுக்கோழி செய்கிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சக்காமாலைக்கு கறி ஆகாதுன்னு சொல்லுவாங்க, கறி பத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மலை கிராமத்தில் கறியாக தான் மருந்தாவே கொடுக்குறாங்க. இதுதான் அதில் ஸ்பெஷலே. நல்லா தலவாழ இலை விரிச்சு அற்புதமாக சாப்பிட போகிறோம். கமகமகமான இருக்கு வாசனை. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நிலைய வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனார்தாஸ். மலைவாழ் மக்கள் கிராமத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்க பாரம்பரியமாக ஒற்றைலை மூலிகையை வந்து பயன்படுத்திட்டு வராரு. இது எதுக்குன்னா, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைக்கும், பித்தப்பை சார்ந்த பிரச்சனை, பித்தப்பை கல்லுக்கும் ஒரு அற்புதமான தீர்வு தரக்கூடிய ஒரு மருந்தை வந்து சொல்ல போறாரு. வெளியே செஞ்சு காமிப்பாரு. அது என்னன்றது இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோ கொள்ளலாம். என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்கா தராசு கொடி, ஈஸ்வர மூலி, பெருமருத்து கொடி அப்படின்னு சொல்ற அநேக பெயர்களால் அழைக்கப்படுற ஒரு மூலிகை இருக்கு. இது வந்து உரிக்கொடின்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகையை அண்ணன் எப்படி பறிக்கிறான்றதை இந்த வீடியோவில் பாருங்க. உரிக்க கொடி. இந்த மூலிகைக்கு பேர் உரிக்க கொடி மட்டும் தானா, இல்ல வேற ஏதாவது பேர் இருக்குங்களா? தராசு கொடிம்பாங்க. தராசு கொடிம்பாங்க. நண்பர்களே, அண்ணனுக்கு ஒரு 2 பேர் தான் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு அண்ணன் கையில் இருக்கிற மூலிகைகளை காமிக்கிறேன் பாருங்க. இது பேரு உரிக்கொடின்னு சொல்லுவாங்க, தராசு கொடின்னு சொல்லுவாங்க, பெருமருந்து கொடின்னு சொல்லுவாங்க, ஈஸ்வர மூலின்னு சொல்லுவாங்க, சாகா மூலின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பேரால் அழைக்கப்படுகிற இந்த மூலிகையை வந்து அண்ணன் பறிச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்க பாருங்கண்ணா, இதில் என்னென்ன மருத்துவ தகவல் இருக்குன்றத நம்ம செய்முறையோட வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி கொடியோடு தான், அதாவது அந்த செடியோட ஒட்டி தான் அந்த கொடி வளரும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கிறாரு. இது என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணும் அப்படின்றத அண்ணன் கிட்ட கேட்கலாம். ஆனால் இந்த